வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மோர்ச்சப்பள்ளி, டிடி மோட்டோர், சிந்தக்கணவாய், கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு தொண்டர்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து குத்தாட்டம் போட்டு வரவேற்பளித்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விபின் சக்கரவர்த்திக்கு ஆதரவாக நடிகர் ராமராஜன் கிராமமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். ஆலங்குளம் தொகுதிக்குட்பட்ட வெங்கடாம்பட்டி, அரியப்பபுரம், மயிலப்பபுரம், கடையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். ஆனால் ஆலங்குளத்தில் டிக்கெட் 50 ரூபாய்க்கு அந்த படத்தை 130 நாள் ஓடி எனக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர் ஆலங்குளம் தேட்டருக்காரங்க. அந்த தேட்டருக்கார பிள்ளை தான் விபின் சக்கரவர்த்தி. அவரை முதலே சொன்னதுனால பரவாயில்லப்பா, கட்சி மாதிரி இருந்தாலும் என்ன, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு எல்லாரும் நான் நல்லவனுக்கு விரும்புகிறேன், எனக்கு எதிரி நீ யாருமே கிடையாது. ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியான ரகசியம் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தவேகா தலைவர் விஜய்க்கு மட்டுமே தெரியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் செல்வ பெருந்தகை பரப்புரையில் ஈடுபட்ட பொழுது இவ்வாறு கூறினார். இரட்டை இலை தற்போது தாமரையின் இலையாக மாறிவிட்டது என திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் கூறியுள்ளார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். அதிமுக என்பதற்கு ஒரு கட்டத்தில் அதிமுக என்று பொருள் இருந்தது. பிறகு அடிமைகளின் திமுக என்று ஆனது. இப்போது அதற்கு பொருள் அமித்ஷா திமுக என்பதுதான். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி தனது சொந்த ஊரான மாக்கனூரில் வாக்கு சேகரிக்கும் போது உணர்ச்சி பொங்க கண்ணீர் சிந்தினார். நெருங்கிய உறவினர்களிடம் வாக்களியுங்கள் என்று எப்படி வாக்கு சேகரிப்பது என தெரியவில்லை என்று கூறியபடியே அழுதார் கவிதா தண்டபாணி. திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் ஏழுமலை ஆதிதிராவிடர் காலனி பகுதிகளில் பெண்கள் மற்றும் முதியோர் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த ஏழுமலை துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார். அப்போது ஏழுமலைக்கு நினைவு பரிசாக வேல் வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்டவர் அரோகரா என்று முழக்கமிட்டார். சென்னை அடுத்த கானாத்தூரில் திருப்பூரூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் விஜயராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூரூர் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் விஜயராஜ் கானாத்தூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பொழுது ஜேசிபி மூலம் சுமார் 50 கிலோ மலர்களை அவர் மீது கூட்டி தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது வானில் ட்ரோன் மூலம் பறந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ஆரணி எம்பி தரணிவேந்தன் சிலம்பம் சுற்றி வாக்கு சேகரித்தார். திமுக வேட்பாளர் மகாலட்சுமிக்கு ஆதரவாக ஆரணி எம்பி தரணிவேந்தன் சிறுமூர், எஸ்யூவனம், சோமந்தாங்கல், அரியப்பாடி கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிறுமூர் கிராமத்தில் வாக்கு சேகரித்த போது தொடர்ச்சியாக அரை மணி நேரம் சிலம்பம் சுற்றி கவனம் ஈர்த்தார். அதிமுக பாஜக கூட்டணியின் பரப்புரைகளை பார்த்தால் அவர்களுக்கு 30 முதல் 40 இடங்கள் கூட கிடைக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விமர்சித்துள்ளார். எடப்பாடியும் பிஜேபியும் பேசுகிற தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தால் அந்த 30-40 அவர்கள் வரமாட்டார்கள். அனைத்து இடங்களிலும் நாமே தான் எடுத்துக்கொள்வோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழரசி ரவிக்குமார் ராஜகம்பீரம் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு வடை சுட்டுக் கொண்டிருந்த பெண்ணிற்கு உதவியாக அவரே வடை மற்றும் பணியாரங்களை சுட்டு வழங்கினார். அப்படி இல்ல, மாவு சரியா இருக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரைக்காக தூத்துக்குடியில் இருந்து கன்னியாகுமரிக்கு சாலை மார்க்கமாக சென்றபோது அவரது வாகனத்தை பின்தொடர்ந்தவர்களின் சில வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளரும் அக்கட்சியின் தேசிய செயலாளரும் மாநில பொருளாளருமான ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் காசினி வேந்தன் பிரச்சாரம் மேற்கொண்டார். நூற்றுக்கணக்கானோர் திரண்டு அவருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். சென்னை அண்ணாநகர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சிற்றரசு மற்றும் அதிமுக வேட்பாளர் கோகுல இந்திரா ஆகியோர் தேர்தல் பரப்புரையின் போது எதேச்சையாக நேரில் சந்தித்து பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாங்கள் எப்பொழுதும் எதிர்கட்சி அவங்க என்னோட போட்டியாளராக இருந்தாலும் நான் சகோதரியாக தான் அவரை பார்ப்பேன், அவங்க என்னை சகோதரியாக பார்ப்பேன். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ மக்கள் பணி ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். கோவை தெற்கு தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்ற பெருமையை பெற்றுத்தர வேண்டும் என திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தெரிவித்தார். 2026 சட்டமன்றத்தினுடைய பொதுத் தேர்தலில் கோவையில் 10க்கு 10 மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது. அதில் கோவை தெற்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்ற பெருமையை நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உருவாக்கி தந்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஆதரித்து திருமாநிலையூர் பகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசியவர், எம்.ஆர். விஜயபாஸ்கரை எதிர்த்து நின்றால் வெற்றி பெற முடியாது என்பதால் செந்தில் பாலாஜி கோவைக்கு சென்று விட்டதாக தெரிவித்தார். இவர் எழுத்துக்கு திராணி இல்லாம கோயம்புத்தூர் ஓடிவிட்டார். ஒருத்தர் தெரியுமா தெரியாதா? அவருக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா இந்த மக்களுக்கு செய்த துரோகம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பெரிய மசூதி பகுதியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் அதிமுக தொண்டர்களிடம் நலம் விசாரித்தார். வந்தவாசி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அம்பேத்குமார் வந்தவாசி பெரிய மசூதி பகுதியில் இஸ்லாமியர்களிடம் ஆதரவு திரட்டினார். அதே பகுதியில் அதிமுகவினரும் வாக்கு சேகரித்த நிலையில் அவர்களிடம் சென்று அம்பேத்குமார் நலம் விசாரித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ்க்கு பரப்புரையின் போது திமுக நிர்வாகி ஒருவர் 25,000 சாக்லேட்களால் உருவான ராட்சத மாலையை அணிவித்து வரவேற்பு அளித்தார். சித்தாலப்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரமணி கணேசன் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ்க்கு 25,000 சாக்லேட்களால் உருவான 15 அடி உயரம் கொண்ட ராட்சத மாலையை அணிவித்து வரவேற்பு அளித்தார். முன்னதாக மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பாட்டம் என கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை திமுக தொண்டர்கள் வரவேற்றனர். திருச்சி கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் வந்த ராஜசேகரனுக்கு அதிமுகவினர் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாநகராட்சி பகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கணக்கிடப்பட்ட 217 வாக்குச்சாவடிகளில் மக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க போலீசாரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பை மாநகர காவல்துறை ஆணையர் தீபா சத்யன் தொடங்கி வைத்தார். இதில் துப்பாக்கி ஏந்தியபடி கேரள மாநில அதிவிரைவு படை போலீசார் மற்றும் திருப்பூர் மாநகர போலீசார் 200 பேர் கலந்து கொண்டனர். இது திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் தொடங்கி தென்னம்பாளையத்தில் நிறைவடைந்தது. சென்னை அம்பத்தூர் தொகுதியில் தாவைக்க வேட்பாளர் பாலமுருகன் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து தனது பரப்புரையை தொடங்கினார். மௌனசாமி மடம் மற்றும் மார்க்கெட் சாலை பகுதிகளில் உள்ள சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் நேரில் சென்று வாக்கு சேகரித்த அவர் திடீரென பேருந்தில் ஏறி பயணிகளிடம் ஆதரவு திரட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் க. சுந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சாலவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் தேர்தல் அறிக்கை மற்றும் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு கேட்டு பரப்புரை செய்தார். இதனைத் தொடர்ந்து மலையாளங்குளம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் ஒரே மாதிரியான உடை அணிந்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர்.